Harry Potter and the Half-Blood Prince, Chapter 8, Part 1, Snape Victorious. ஹாரினால அவனோட மசிலை அசைக்கவே முடியல ஒரு துளி கூட. அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே மூக்குலேருந்து ரத்தம் கொட்ட கொட்ட படுத்து கிடப்பான். அப்படியே சுருண்டு போய் படுத்து கிடப்பான். யாராவது வந்து இவனை பார்த்து கூட்டிகிட்டு போனாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப ஏங்குவான். ஆனால் இப்போ யார் வந்தாலும் இவனை பார்க்கவும் முடியாது, ஏன்னா இவன் மேலே இன்விசிபிலிட்டி க்ளோக் இருக்குது. யாராவது இப்போ இவன் மேலே ஏறி நடந்தால் மட்டும்தான் இங்கே ஒரு ஆள் இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியும். ஆனால் யார் இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே வருவா? எல்லாருமே இப்போ கீழே ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட ட்ரெங்கு பெட்டியை இழுத்துட்டு ஹாக்ஸ்மேட் ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்மில் நடந்து போயிட்டுருக்கிற சத்தம் ஹாரிக்கு உள்ளுக்குள்ளே வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். ஹாரி ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கி ரானையும் ஹெர்மாயினையும் விட்டுட்டு அங்கே ஹாக்வர்ட்ஸ்க்கு கிளம்பியிருப்பான்னு தான் அவங்க 2 பேருமே கண்டிப்பாக நினச்சிட்ருப்பாங்கன்னு ஹாரி நினப்பான். ஹாக்வர்ட்ஸில் போய் கிரேட் ஹாலில் உட்காந்துட்டு தான் கிரிஃபண்டோர் டேபிளில் ஹாரியை காணோன்னு அவங்க தேட போகிறாங்க. பட் அவங்க தேடுற நேரத்தில் ஹாரி இந்த ட்ரெயினில் லண்டனுக்கே திரும்ப போயிட்டுருப்பான். ஹாரிக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வரும். டம்பிள்டோர் மாதிரி இருக்கிற ஒரு சில விசார்ட்ஸ்லாம் மந்திரத்தை வாயை திறந்து சத்தமாக சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ளேயே நினைப்பாங்க. ஆனால் அந்த ஸ்பெல்லாம் ஒர்க் ஆகும்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு இப்போ ஹாரி நினைப்பான். ஏன்னா அவன் வாயை திறந்து ஏதாவது பேசலான்னு பார்ப்பான், கத்தலாம் பார்ப்பான், ஒன்றுமே அவனோட வாயை திறக்கவே முடியாது. ஸோ மனசுக்குள்ளே வந்து அவன் ஏஷியோ வேண்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஏன்னா அவனோட கையில் வச்சுருந்த மந்திரக்கோள் இப்போ கீழே விழுந்திருக்கும்ல, அதை எடுக்கிறதுக்காக ஆஷியோ வேண்டுன்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருப்பானா. ஆனால் ஒன்றுமே ஆகாது. அவன் அப்படியே தாங்க அசையாமல் படுத்து கிடப்பான். இப்போது வெளியில் அந்த தெஸ்ட்ரல்ஸ் இழுக்கிற அந்த கேரியேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஏறி உட்காந்து இங்கே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புற சத்தம் கேட்டுட்ருக்குமா. ஹாரிக்கு இப்போது பயங்கரமாக எரிச்சல் ஆகிட்டுருக்கும். மேல்ஃபாயெல்லாம் கண்டிப்பாக கேரியேஜில் ஏறி உட்காந்து ஹாரியை என்ன பண்ணான்றதை அந்த அவனோட ஸ்லிதரின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நல்லா கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருப்பான். இதெல்லாம் நினைக்கும் போது ஹாரிக்கு அவ்வளோ கோவம் வந்துட்டு இருந்தது. இப்போது ட்ரெயின் டக்குன்னு ஆடுமா, ஹாரி அப்படியே உருண்டு படுப்பான். இவ்வளோ நேரம் அவன் சீலிங்கை பார்த்த மாதிரி படுத்து கிடப்பானா, இப்போ வந்து குப்பரக்கு அவன் படுத்து கிடப்பான், எதுவுமே தெரியாது. கீழே இருக்கிற அந்த சீட்டோட அண்டர் சைடு இருக்கும்ல, அது மட்டும் தான் தூசியாக தெரிஞ்சிட்ருக்கும். இப்போது அந்த ட்ரெயினோட ஃப்ளோர் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், விச் மீன்ஸ் இன்ஜினை வந்து அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது இந்த ட்ரெயின் கிளம்ப போது இந்த ட்ரெயினுக்குள்ளே அவன் இருக்கான்றது யாருக்குமே இப்போ தெரியாது. அப்போது சடனாக அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக் அவன் மேலேருந்து பறக்கும். வாட்சர் ஹாரி அப்படின்னு ஒரு சத்தம் வருமா. இப்போது சடனாக ரெட் கலரில் லைட் ஃப்ளாஷ் ஆகுமா. ஹாரியோட பாடியே அப்படியே அன்ஃப்ரீஸ் ஆயிரும். அவன் ஒரு மாதிரி சுருண்டு போய் தானே கிடப்பான், சுருண்டு போய் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி தானே உரைச்சி போய் கிடப்பான். இப்போது வேகமாக அவன் எந்திரிச்சு நல்ல ஒரு டிக்னிஃபைடான சிட்டிங் பொசிஷனில் உட்காருவான். அப்படியே வேகமாக அவனோட மூக்கு வாய் ஃபுல்லாக இருக்கிற ரத்தத்தை தொடச்சிட்டு மேலே நிமிர்ந்து பார்ப்பானா. பார்த்தா டாங்ஸ் ஹாரியோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கோம். நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து போகணும் ஹாரி, கமான், நம்ம ட்ரெயின்லேருந்து குதிக்கணும் அப்படின்னு டாங்ஸ் சொல்லுமா. ஏன்னா இப்போ ட்ரெயின் லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹாரி இப்போது வேகமாக எந்திரிச்சு டாங்ஸ் அந்த காரிடோரில் ஃபாலோ பண்ணிவிட்டு ஓடி அந்த ட்ரெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக 2 பேரும் பிளாட்ஃபார்மில் குதிப்பாங்க. ஹாரி நல்லா டொம்முன்னு வந்து விழுவானா. தென் எந்திரிச்சு பார்ப்பான். அந்த ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் இப்போது நல்லா ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடும். நல்லா அந்த நைட்டு வந்துட்டுருக்க கோல்டான ஏர் ஹாரியோட அந்த மூக்குக்கு ரொம்ப சூத்திங்காக இருக்கும். டாங்ஸ் ஹாரியை பார்த்துட்ருக்குமா. ஹாரிக்கு இப்போ பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கும். அவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஒரு ரிடிகுலஸான பொசிஷனில் தானே இப்போ படுத்து கிடப்பான். அப்போ வந்து டாங்ஸ் நம்மளை பார்த்துருச்சு அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். டாங்ஸ் ஹாரி கிட்ட அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை கொடுத்துட்டு யார் இப்படி பண்ணா அப்படின்னு கேட்கும். ட்ராக்கோ மால்ஃபாய் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவானா. நோ ப்ராப்ளம் அப்படின்னு டாங்ஸ் சொல்லுவான். ஆனால் ஸ்மைலே பண்ணாது. டாங்ஸோட தலைமுடி இப்போயும் கலர்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தான் இருக்குமா. பார்க்குறதுக்கு முகமே ரொம்ப வாடி போய் இருக்கும். பரோல் அவன் பார்த்தான்ல, அப்போ எப்படி டாங்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்கும். நீ நேராக நின்னேன்னா உன்னோட மூக்கை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு டாங்ஸ் சொல்லுமா. ஒரு நிமிஷம் இதை நான் சொல்லிக்கிறேங்க. ஹாஃப்-பிளட் பிரின்ஸ் மூவியில் இந்த சீன்லாம் ஹாரிக்கும் லூனாக்கும் நடுவில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லூனா தான் வந்து ஹாரியை கண்டுபிடிச்சி அவனோட மூக்கை வந்து சரி பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் புக்கில் அப்படி இருக்காது. இப்போ நீங்களே பார்த்துட்ருக்கீங்களா, டாங்ஸ் தான் ஹாரியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹாரி என்ன நினச்சிருப்பானா, நேராக ஹாக்வர்ட்ஸ்க்கு போய் அங்கே மேடம் பாம்ஃப்ரே இருக்காங்களா, அவங்கக்கிட்டக்கு அவனோட மூக்கை கொடுத்து சரி பண்ணலான்னு நினச்சிருப்பான். ஏன்னா மேடம் பாம்ஃப்ரே பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க இந்த ஹீலிங் ஸ்பெல்ஸ்லாம் போடுறதுல கை தேர்ந்தவங்க, எல்லாத்தையுமே ஈஸியாக சரி பண்ணிடுவாங்க. ஸோ ஹாரி வந்து மேடம் பாம்ஃப்ரே கிட்ட தான் போகலான்னு நினச்சி வச்சுருப்பானா. ஆனால் இப்போது வேணாம், நான் மேடம்
பாம்ஃப்ரேக்கிட்டே போய்க்கிறேன் அப்படின்னு டாங்ஸ் கிட்ட சொன்னால் அது ரூடாக இருக்கும்ல. அதனால் அவனும் டாங்ஸை பார்த்து நேராக நின்று கண்ணை மூடிப்பானா. எபிஸ்கி அப்படின்னு டாங் சொல்லுமா. ஹாரியோட மூக்கு அப்படியே டக்குன்னு சூடாகிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுமா. அதுக்கப்புறம் கோல்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். அவன் கையை எடுத்து அவனோட மூக்கை தொட்டு பார்ப்பானா. பார்த்தா உடஞ்சி போயிருந்த அவனோட மூக்கு இப்போ நல்லா மெண்டாயிருக்கும். தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். பெட்டர் உன்னோட க்ளோக்கை நீ மேலே போட்டுக்கோ ஹாரி, நம்ம ஸ்கூலுக்கு இங்கேருந்து நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு டாங் ஸ்டில் ஸ்மைல் பண்ணாமே சொல்லிட்டு இருக்குமா. ஹாரியும் அவனோட க்ளோக்கை எடுத்து அவன் மேலே போட்டுப்பான். டாங்ஸ் இப்போது அதோட மந்திரக்கோலை நல்லா அசைக்குமா. பார்த்தா அதோட மந்திரக்கோல்லேருந்து நல்லா பெருசாக இருக்கிற சில்வர் கலரில் இருக்கிற 4 காலுடைய ஒரு கிரியேச்சர் அப்படியே வெளியில் எரப்ட் ஆகும். அது இப்போ அந்த இருட்டுக்குள்ளே நல்லா பறந்து ஓட ஆரம்பிச்சிருமா, பறந்து போக ஆரம்பிச்சிடும். அது பேட்ரோனஸா அப்படின்னு ஹாரி கேட்பானா. பிகாஸ் டம்பிள்டோர் இந்த மாதிரி பேட்ரோனஸில் மெசேஜ் அனுப்புகிறத ஆல்ரெடி ஹாரி பார்த்துருக்கான்ல. ஆமாம், நீ ஏன் கூட தான் இருக்கேன்றதை நான் கோட்டைக்கு செய்தி அனுப்புகிறேன், இல்லைனா அவங்க ரொம்ப ஒரி பண்ணுவாங்க. சரி வா கமான், நம்ம சீக்கிரம் இப்போவே நடக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு டாங் சொல்லுமா. இப்போ அவங்க 2 பேரும் ஸ்கூலை பார்த்து நடக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி நீ என்னை கண்டுபிடிச்ச அப்படின்னு ஹாரி கேட்பானா. ட்ரெயின்லேருந்து நீ கீழே இறங்காததை நான் நோட்டீஸ் பண்ணேன். உன் கையிலே தான் நீ எப்போது இன்விசிபிலிட்டி க்ளோக்கை வச்சுருப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏதோ ஒரு ரீசனுக்காக நீ மறைஞ்சிருக்கன்னு நினச்சேன். அந்த கம்பார்ட்மெண்ட் விண்டோவில் இருந்த திரை கீழே இறங்கியிருந்தனால செக் பண்ணலான்னு உள்ளே வந்தேன். ஆனால் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஹாக்ஸ்மேடில் தான் எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க, ஸ்கூலுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்க அப்படின்னு டாங் சொல்லும். உன்னை மட்டுமா இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. இல்லை, நான் ப்ரவுட்ஃபுட், சாவேஜ் அப்புறம் டாலிஷ் அவங்களும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு டாங் சொல்லும். டாலிஷா? போன வருஷம் டம்பிள்டோரை அட்டாக் பண்ண அந்த ஆரரா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம் அப்படின்னு டாங் சொல்லும். டாங்ஸும் ஹாரியும் அந்த இருட்டான யாருமே இல்லாத பாதையில் ஹாக்வர்ட்ஸை நோக்கி நடந்து போயிட்டுருப்பாங்க. தெஸ்ட்ரல்ஸ் இழுத்துட்டு போன கேரியேஜஸோட அந்த ட்ராக்ஸ் இருக்கும்ல, அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹாரி அவனோட க்ளோக் வழியாக சைடாக டாங்ஸை திரும்பி பார்ப்பானா. போன வருஷம் டாங்ஸ் அப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அவ்வளோ சந்தோஷமாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஜோக் பண்ணிவிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு கலர் கலராக அதோட முடியை மாற்றிக்கிட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தது. ஆனால் இப்போது பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி மெச்சூர்டாக இருந்தது. சீரியஸாகவே எப்போவுமே முகத்தை வச்சுட்டு ஒரு மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக வேலை வேறு எதுவுமே இல்லை அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஹெர்மாயினி சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரியில் நடந்த அந்த விஷயத்தினால தான் டாங்ஸ் இப்படி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா. இப்போது டாங்ஸ் கிட்ட பேசி கொஞ்சம் டாங்ஸை சமாதானப்படுத்தலாமா. சீரியஸ் இறந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதுக்கு நீ காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி டாங்ஸை சமாதானப்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிப்பானா. ஆனால் என்னன்னா இப்போது சீரியஸை பற்றி டாங்ஸ் கிட்ட கூட பேச அவனுக்கு சுத்தமாக தெம்பில்லை, தைரியமே இல்லை. அவனால் பேசவே முடியாது சீரியஸை பற்றி யார்கிட்டையும். அவன் அந்த மாதிரி தான் இருக்கான் இப்போ, ரொம்ப ஃப்ரெஜைலாக. ஸோ அவன் அமைதியாகவே நடந்து வந்துட்டுருப்பான். 2 பேருமே அமைதியாக அந்த கோல்டான நைட்டில் நடந்து வந்துட்டுருப்பாங்க. இது வரைக்கும் ஹாரி ஹாக்வர்ட்ஸுக்கு இப்படி ஹாக்ஸ்மேட் ஸ்டேஷன்லேருந்து ஹாக்வர்ட்ஸ் கோட்டை வரைக்கும் அவன் நடந்து வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து எப்போவுமே மேண்டேட்ரியாக அந்த போட்டில் தானே போவாங்க. ஹாக்ஸ்மேட் ஸ்டேஷன்லேருந்து லேக் வழியாக போட்டில் ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டலுக்கு போவாங்க. ஹாக்ரிட் தான் கூட்டிகிட்டு போவார். மேண்டேட்ரியாக எல்லா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் போவாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து எல்லாருமே கேரேஜில் தானே போவாங்க, தெஸ்ட்ரல்ஸ் இருக்கிற அந்த கேரேஜில் தானே போவாங்க. இது வரைக்கும் ஹாரி இங்கேருந்து இப்படி நடந்து போனதே இல்லையா. இப்போ தான் அவன் ரொம்ப வருத்தப்படுறான், ஏன்டா அந்த கேரேஜை மிஸ் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஹாக்ஸ்மேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஹாக்வர்ட்ஸ்க்கு ரொம்ப தூரமாக இருந்தது. ரொம்ப நேரமாக இப்படி நடந்து வந்துட்டுருப்பாங்களா. ஒரு வழியாக ஹாக்வர்ட்ஸ் கோட்டையோட உயரமான தூண்களும் கேட்ஸும் ஹாரி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருமா. இப்போ தான் அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோல்டாக இருந்தது, ரொம்ப பசி வேற. எப்படா ஹாக்வர்ட்ஸ் கோட்டைக்குள்ளே போவோன்னு அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அதுவும் இப்படி ரொம்ப நொந்து போய் முகத்தை வச்சுருக்கிற டாங்ஸ் கிட்டேருந்து போனால் போதுன்ற மாதிரி அவன் இருப்பான். ஏன்னா அவன் இது வரைக்கும் டாங்ஸ் கிட்டக்க நல்லா பேசி சிரித்து காமெடி பண்ணி அப்படி தானே இருந்திருக்கான். இப்படி எதுவுமே பேசாமல் இருக்கிற டாங்ஸ் கிட்டக்க வந்து அவனுக்கு என்ன பண்ணனே தெரில. ஸோ அவனுக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருந்ததா. அப்படி தான் அவன் நடந்து வந்திருப்பான். இப்போது அவங்க 2 பேருமே ஹாக்வர்ட்ஸ் கோட்டைக்கு முன்னாடி வந்து நின்றுவாங்க. அந்த கேட் இருக்கும்ல, அங்கே வந்து நின்றுவாங்களா. கேட்டில் செயின் போட்டு பூட்டியிருப்பாங்களா. ஹாரி அவனோட மந்திரக்கோலை எடுத்து அதை பார்த்து அல்ஹோமோரா அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்வானா. ஆனால் அந்த செயின் வந்து ஓப்பனே ஆகாது, அந்த பூட்டு ஓப்பன் ஆகாது. இந்த மந்திரம்லாம் இந்த பூட்டு மேலே ஒர்க் ஆகாது ஹாரி, டம்பிள்டோர் அவரே வேற ஒரு மந்திரத்தை இந்த பூட்டு மேலே போட்டிருக்காரு அப்படின்னு டாங் சொல்லும். ஹாரி சுற்றி பார்ப்பானா. நான் இந்த செவர் வழியாக ஏறி உள்ளுக்குள்ளே போய்க்கவா அப்படின்னு கேட்பானா.
இல்லை உன்னால் அப்படி போக முடியாது அப்படின்னு டாங்ஸ் ஃப்ளாட்டாக சொல்லிடும். ஆன்டி இன்ட்ரூடர் ஜிங்க்ஸ் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும். இந்த சம்மரில் இந்த ஸ்கூலுக்கு 100 மடங்கு செக்யூரிட்டியை டைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டாங்ஸ் சொல்லும். வெல் அப்போது என்ன பண்ண, மார்னிங் வரைக்கும் இங்கேயே வெளியில் படுத்து தூங்கிக்கவா அப்படின்னு ஹாரி கொஞ்சம் லைட்டாக கடுப்பாகி கேட்டுட்ருப்பானா. ஏன்னா டாங்ஸ் எதுவுமே பண்ணாமல் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்கும்ல. ஸோ அதில் கடுப்பாகி அவன் கேட்டுட்ருப்பானா. உனக்காக ஒருத்தவங்க இங்கே வராங்க பாரு அப்படின்னு டாங்ஸ் சொல்லுமா. பார்த்தா கோட்டைக்குள்ளே யாரோ தூரத்தில் நடந்து வந்துட்டுருப்பாங்களா. அந்த லேட்டன் இருக்குல்ல, விளக்க பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஹாரிக்கு அதை பார்த்தோன்னே தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஃபில்ச் இப்போ இங்கே வந்தால் கூட அவனுக்கு பரவாயில்ல. ஃபில்ச் என்ன தான் இப்போ ஹாரியை கேவலமாக திட்டினாலும் கண்டிப்பாக திட்டுவார். உனக்கு சீக்கிரம் வர தெரியாதா, இப்படி லேட்டாக தான் வருவியா, ஆச்சா பூச்சா அது இதுன்னு ஏதாவது கண்டிப்பாக திட்டு தான் போகிறாரு. நான் ஃபில்ச்சுக்கிட்ட கூட திட்டு வாங்கிக்கிறேன், இப்போ நான் கோட்டைக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்ருப்பானா. ஹாரி இப்போ அவன் மேலே இருக்கிற இன்விசிபிலிட்டி க்ளோக்கை ரிமூவ் பண்ணுவான். அப்படின்னா தானே வரவங்களுக்கு இவன் தெரியுமா. ஸோ ரிமூவ் பண்ணுவானா. இவன் நிற்கிற இடத்துலேருந்து 10 அடி தூரத்தில் அந்த உருவம் வந்தக்கப்புறம் தான் அது யாருன்றதையே ஹாரி ரெக்கக்னைஸ் பண்ணுவானா. இப்போ அவன் உடம்புக்குள்ளே அப்படி ஒரு வெறுப்பு, சொல்ல முடியாத வெறுப்பு உருவாகிட்டு இருக்கும். நெளிஞ்சு போய் நீளமாக இருக்கிற மூக்கு, கருப்பு கலரில் எண்ணெய் வழிஞ்சு கிரீஸியாக இருக்கிற தலைமுடி, வேற யார், செவரஸ் ஸ்னேப் தான். வெல் 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 அப்படின்னு இப்போது ஸ்னேப் அந்த கேட்டு முன்னாடி நின்றுட்டு நக்கலாக அப்படியே ஒரு மாதிரி திமிராக சிரிச்சுட்டு நின்றுட்டுருப்பாரு. அவரோட மந்திரக்கோலை வச்சு அந்த பூட்டை டேப் பண்ணுவாரா. இப்போ அந்த மந்திரக்கோள் ஓப்பன் ஆயிரும். வந்துட்டியா பாட்டர், நீ மட்டும் தனியாக எல்லோரும் முன்னாடி தெரியணுன்றதுக்காக தானே ஸ்கூல் ரோப்ஸை போடாமல் இப்போ இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு அவர் கேட்பாரா. என்னால் சேஞ்ச் பண்ண முடியல, என்கிட்ட அங்கே ட்ரெஸ் அப்படின்னு ஹாரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஸ்னேப் அவனை கட் பண்ணிவிட்டு குறுக்க பேச ஆரம்பிச்சிடுவார். இதுக்கு மேலே நீ வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நிம்ஃபடோரா, பாட்டர் இப்போது என் கையில் சேஃபாக இருப்பான் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. நான் அந்த மெசேஜை ஹேக்ரிடுக்கு தான் அனுப்பிச்சேன் அப்படின்னு டாங்ஸ் ஒரு மாதிரி 2 புருவத்தையும் நல்லா சுருக்கி வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்குமா. இங்கே நிற்கிற பாட்டர் மாதிரியே ஹேக்ரிடும் ஸ்டார்ட் ஆஃப் த டேர்ம் ஃபீஸ்ட்டுக்கு லேட்டு தான், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்னேப் இப்போது ஓரமாக நிற்பாரா. ஹாரி அந்த கேட்டு வழியாக உள்ளுக்குள்ளே வருவான். அண்ட் உன்னோட புது பேட்ரனஸ் என்னன்னு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னு ஸ்னேப் சொல்லிவிட்டு டொம்முன்னு அந்த கேட்டை டாங்ஸோட மூஞ்சி மேலேயே டொம்முன்னு அப்படியே சாத்துவாரா. திரும்ப அவரோட மந்திரக்கோலை வச்சு அந்த செயின்ஸில் டேப் பண்ணுவாரா. அது அப்படியே லாக் ஆகிக்கும், அப்படியே பாம்பு மாதிரி வெளியில் அப்படியே லாக் ஆகிக்கும். உன்னோட பழைய பேட்ரனஸே நல்லா தான் இருந்தது, பெட்டரா அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. அவரோட பேசுகிற டோனே எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி நக்கலாக திமிராக இலக்காரணமாக பேசுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பேட்ரனஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா. ஸ்னேப் அப்படியே அந்த லேட்டன் எடுத்துகிட்டு வந்திருப்பார்ல விளக்கு, அதை எடுத்துகிட்டு இப்படியே திரும்புவாரா. அப்போது அந்த வெளிச்சத்தில் ஹாரி டாங்ஸோட முகத்தை பார்ப்பான். அது பயங்கர கோவமாக, பயங்கர ஒரு மாதிரி ஷாக்கில் பயங்கர கோவமாக ஸ்னேப்பை பார்த்துட்ருக்கிறது தெரியும். டாங்ஸ் திரும்பி அந்த இருட்டை பார்த்து நடந்து போக ஆரம்பிக்குமா. குட் நைட் அப்படின்னு ஹாரி டாங்ஸை பார்த்து சொல்லுவானா. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் டாங்ஸ் அப்படின்னு சொல்லுவானா. see you ஹாரி அப்படின்னு டாங்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும். ஹாரியும் இப்போது ஸ்னேப் கூட சேர்ந்து கோட்டையை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிடுவான். ஸ்னேப் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்டக்க எதுவும் பேசாமல் அமைதியாக தான் நடந்து வருவாரா. ஆனால் ஹாரிக்குள்ளே இப்போது கோபம், அப்படி ஒரு கோபம் பவர்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிட்ருக்கும். அனலாக வெளியில் அவனுக்கு வீசுமா. எப்படி ஸ்னேப்புக்கு இன்னும் எரியாமல் இருக்குது இவன் மேலேருந்து வர அனல் காற்று அப்படின்லாம் ஹாரி யோசிச்சுட்ருப்பான். அவ்வளோ கோவம் வந்துட்ருக்கும். ஹாரி எப்போ ஸ்னேப்பை ஃபஸ்ட்டு பார்த்தானோ அப்போலேருந்தே அவனுக்கு சுத்தமாக ஸ்னேப்பை பிடிக்காது. அதுவும் இப்போ வரைக்கும் ஸ்னேப்பை அதை கம்மி பண்ணுற மாதிரி எதுவுமே நடந்துக்கல. கூட கொஞ்சம் ஹாரியை வெறுப்பேற்றி அவனை போட்டு உயிரை வாங்கி ரொம்ப பாடாப்படுத்தி சித்திரவதை தான் பண்ணி எடுத்திருக்காரு. பட் ஹாரினால் ஸ்னேப்பை மன்னிக்கவே முடியாத விஷயம் என்னென்னா, ஸ்னேப் சீரியஸ் கிட்ட காமிச்ச அந்த ஆட்டிடியூடுக்காக என்ன தான் டம்பிள்டோர் நிறையா தடவை ஹாரி கிட்ட இதுக்கும் ஸ்னேப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருந்தாலுமே இந்த ஹோல் சம்மர் ஹாலிடே ஃபுல்லுமே இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்னேப் தான். அன்னைக்கு சீரியஸ் இறந்ததுக்கு ரீசனே ஸ்னேப் தான் அப்படின்ற மாதிரி தான் அவன் ஃபுல்லாக பில்ட் பண்ணி வச்சுருப்பான். ஸ்னேப் மட்டும் அவரோட வாயை வச்சுக்கிட்டு சும்மான்னு இல்லைன்னா இந்த விஷயம் நடந்திருக்காது. ஸ்னேப் திரும்ப சீரியஸை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தார்ல. நீ எப்போ பார்த்தாலும் இந்த கிரிமால்டு பிளேஸ்க்குள்ளேயே உட்காந்துட்ருக்க, வீட்டுக்குள்ளே பயந்துட்டு உட்காந்துட்ருக்க, ஆர்டருக்காக நீ எதுவுமே பண்ணுறதில்ல, நாங்கள் தான் வெளியில் போய் எல்லா வேலையும் பார்க்குறோம், நீ சும்மா அப்படியே உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்க அப்படின்னு சீரியஸ் கிட்ட
அவர் இளக்காரணமாகவே பேசிக்கிட்டு இருந்தார்ல, அந்த மாதிரிலாம் பேசாமல் அவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தார்னா அன்னைக்கு ஹாரி மினிஸ்ட்ரிக்கு போனபோது சீரியஸ் கிரிமால்டு பிளேஸ்லேருந்து கிளம்பி வந்திருக்கவே மாட்டார். இந்த மாதிரி தான் ஹாரி யோசிச்சு ஸ்னேப் மேலே பயங்கர கோவமாக இருப்பான். அவனுக்கு ஸ்னேப் மேலே இப்போ பழிய தூக்கி போடுறது தான் அவனுக்கும் ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்தது. ஏன்னா இப்போ சீரியஸோட இறப்புக்கு யாரையாவது ப்ளேம் பண்ணணும். அப்போனா தான் இவனால் கொஞ்சமாவது அதை தாங்கிக்க முடியும் சீரியஸோட இழப்பை. அதனால் அவன் வேணும்னே ஸ்னேப்பை தான் ப்ளேம் பண்ணிகிட்ருப்பானா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீரியஸ் இறந்து போனதுக்கு கொஞ்சம் கூட சாரியாக ஃபீல் பண்ணாமல் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் இருக்கிற ஒரே ஆள் இப்போது இந்த இருட்டில் ஹாரி கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்க இந்த ஒரே ஆள் தான், ஸ்னேப் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் அவனுக்கு அப்படியே யோசிக்கும் போது பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கோம். ஐ திங்க் நீ இப்படி லேட்டாக வந்ததுக்காக கிரிஃபண்டோர்லேருந்து நான் 50 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு ஸ்னேப் கரெக்டாக அந்த 2வது நிமிஷத்தில் பேச ஆரம்பிச்சிருவார். அண்ட் லெட் மீ சி, நீ இப்படி இந்த மகள் அட்டையர் போட்டுட்டு வந்திருக்கனால இன்னும் 20 பாயிண்ட்ஸை கிரிஃபண்டோர் ஹவுஸ்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. பாட்டர், இது வரைக்கும் எந்த ஒரு ஹவுஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இப்படி வந்த உடனே இவ்வளோ சீக்கிரமாக ஹவுஸ் பாயிண்ட்ஸை இழந்ததே கிடையாது. இன்னும் நம்ம புட்டிங் கூட போய் சாப்பிடல, அதுக்குள்ளே உன்னோட ஹவுஸ் பாயிண்ட்ஸை நீ இழந்துட்ட. ஐ திங்க் இதில் நீ ரெக்கார்ட் செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. ஹாரிக்குள்ளே இப்போது அப்படி ஒரு கோவம் எக்ஸ்ட்ரீமாக வந்துட்ருக்கோம், அவ்வளோ வெடிச்சிட்டு வந்துட்ருக்கோம். வேணும்னே உன்னோட என்ட்ரன்ஸ் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருக்கணுன்றதுக்காக தானே இப்போ நீ இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு ஸ்னேப் கண்டினியூ பண்ணி பேசிக்கிட்டே இருப்பார். கிரேட் ஹால்குள்ளே ஃபீஸ்ட் நடக்கும்போது உன்னால் இப்போ அப்படியே வெடிச்சிட்டுலாம் உள்ளுக்குள்ளே வர முடியாது, ட்ரமாட்டிக்கான எஃபெக்ட்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்கு உங்ககிட்ட இப்போது அந்த பறக்கிற ஃப்ளையிங் காரும் அவைலபிளாக இல்லை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரா. ஹாரி அப்படியே அமைதியாகவே நடந்து வந்துட்டுருப்பான். அவனுக்கு நல்லாவே தெரியும் எப்போ வேணால் இப்போ அவனுக்குள்ளே வெடிக்க ஆரம்பிக்கும்னு. அண்ட் இன்னொன்று விஷயமும் அவனுக்கு நல்லாவே தெரியும், ஸ்னேப் இப்போ வேணும்னே தான் ஹாரி இங்கே கூட்டிகிட்டு போக வந்திருக்காருன்னு. அந்த ஃபியூ மினிட்ஸ் யாருமே இப்போது இவங்கள சுற்றி இருக்க மாட்டாங்களே. ஸோ நல்லா அதை யூஸ் பண்ணிவிட்டு ஹாரியை போட்டு பயங்கரமாக உசுரை வாங்கி அவனை போட்டு டார்மெண்ட் பண்ணி அப்படியே சக்கையாக புழிஞ்சு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ அவர் இங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவங்க 2 பேருமே நடந்து அந்த கேஸ்டலோட ஸ்டெப்ஸ் இருக்கும்ல அங்கே வந்துடுவாங்களா. அங்கே நல்லா பெருசாக ஓக் மரத்தினால செய்யப்பட்ட டோர் இருக்கும்ல, அது ஓப்பன் ஆகும். நல்லா பெருசாக இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ் ஹால் இப்போ வந்துருமா. அங்கே உள்ள கிரேட் ஹால்குள்ளேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசுகிற சத்தம், சிரிக்கிற சத்தம், பிளேட்ஸ் அண்ட் கிளாஸஸோட டிங்க்லிங் சத்தம் அதெல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து வந்துட்டுருக்குமா. ஹாரி இப்போ என்ன யோசிப்பானா, திரும்ப நம்மளோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுத்து போட்டுட்டு உள்ளுக்குள்ளே போவோமா. ஏன்னா கிரிஃபண்டோர் டேபிள் தான் என்ட்ரன்ஸ் ஹாலில் ரொம்ப தூரத்தில் இருக்குமா. ஸோ யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்களே, இல்லாட்டி நம்ம மட்டும் இப்படி நடந்து போனால் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுத்து மேலே போட்டுட்டு போவோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருப்பானா. ஏதோ ஹாரியோட மைண்டை இப்போது ஸ்னேப் அப்படியே ரீட் பண்ண மாதிரி, க்ளோக்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே நடந்து போ, எல்லோரும் உன்னை பார்க்கட்டும், அஃப்கோர்ஸ் நீ அதை தானே விரும்புகிற, அதை தானே உனக்கு வேணும் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. ஹாரி எதுவுமே பேச மாட்டான். ஸ்னேப் கிட்டேருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அந்த கிரேட் ஹால் டோர் ஓப்பன் ஆகி தானே இருக்கும், அதை பார்த்து அப்படியே உள்ளுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிருவானா. கிரேட் ஹாலில் எப்பவும் போல் அந்த 4 நீளமான ஹவுஸ் டேபிள்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்றதுக்கு. அப்புறம் அந்த டாப் ஆஃப் த ரூமில் ஸ்டாஃப் டேபிள் இருக்குமா. யூஸ்வலாக எப்போவும் டெக்கரேட் பண்ணுவாங்களா ஃப்ளோட்டிங் கேண்டில்ஸ் வச்சு, அந்த மாதிரி தான் இப்போவும் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களா. அந்த கேண்டில்ஸ்லாம் மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கனால கீழே இருக்கிற அந்த பிளேட்ஸ்லாம் அவ்வளோ தங்கம் மாதிரி ஜொலிச்சுட்ருக்கோம். பட் ஹாரி கண்ணுக்கு எல்லாமே பிளர்ராக தான் தெரியும். ஏன்னா ஹாரி அவ்வளோ ஸ்பீடாக நடந்து போயிட்டுருப்பான், யாரும் அவனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பீடாக நடந்து போயிட்டுருப்பானா. ஹஃபில் பஃப் டேபிளெல்லாம் இப்போ தாண்டி அவன் நடந்து போக ஆரம்பிச்சிருவான். ஹஃபில் பஃப் டேபிள் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவனை பார்க்குறதுக்கு முன்னாடியே அவன் அந்த டேபிளை தாண்டி நடந்து போக ஆரம்பிச்சிருவானா. இப்போ ராவன்க்ளா டேபிளில் இருக்கிறவங்களாம் எந்திரிச்சு நின்று ஹாரியை பார்த்துட்ருப்பாங்க அவன் நல்லா தெரியணுன்றதுக்காக. அதுக்குள்ளே அவன் ரானையும் ஹெர்மைனையும் பார்த்துருவான் கிரிஃபண்டோர் டேபிளில். அவங்கள பார்த்து வேக வேகமாக நடந்து போய் அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் உட்காந்துக்குவான். எங்கே போனா ஹாரி, நீ பிளைமி, உன்னோட ஃபேஸுக்கு என்னாச்சு அப்படின்னு இப்போ ரான் ஷாக் ஆகி ஹாரியை பார்த்துட்ருப்பானா. அங்கே இருக்கிறவங்க அந்த டேபிளில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாரி அப்படி தான் ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு ஹாரி கேட்டுட்டு டக்குன்னு அவனுக்கு முன்னாடி ஸ்பூன் இருக்கும்ல, அதை எடுத்து அவனோட ஃபேஸை பார்ப்பான். அந்த ஸ்பூன் நல்லா ஜொலிச்சுட்ருக்குமா. ஸோ அதில் அவனோட ஃபேஸை பார்ப்பானா. உன் மேலே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது இரு அப்படின்னு ஹெர்மைனி டக்குன்னு அதோட மந்திரக்கோள் எடுத்து ஹாரியை பார்த்து டெர்ஜியோ அப்படின்னு சொல்லுமா. ஹாரி மேலே இருந்த அந்த ட்ரை ஆகி போயிருந்த பிளட்டெல்லாம் அப்படியே வேனிஷ் ஆயிரும். தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. இப்போ தான் அவனுக்கே ஒரு மாதிரி அவனோட ஃபேஸ் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
என்னோட மூக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அவன் கேட்பானா. நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அது ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்கோம். ஏன் என்னாச்சு ஹரி, என்ன நடந்துச்சு, நாங்கள் எல்லோரும் பயந்து போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு ஹாரி அமைதியாக சொல்லுவான். ஏன்னா அங்கே உட்காந்துருந்த ஜின்னி, நெவில், டீன், சீமஸ் இவங்க எல்லாருமே ஹாரி என்ன சொல்ல வரான்றதை தான் லிசன் பண்ணிகிட்ருப்பாங்களா. ஏன் நம்ம நியர்லி ஹெட்லெஸ் நிக் இருக்கார்ல, கிரிஃபண்டோரோட கோஸ்ட்டு, அவரே இப்போது ஃப்ளோட் ஆகி வந்துடுவார் ஹாரி என்ன பேச போகிறான்றதை ஒட்டு கேட்குறதுக்காக. பட் அப்படின்னு ஹெர்மாயினி திரும்பவும் கேட்குமா. இப்போ இல்லை ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி டார்க்காக வாய்ஸை வச்சுட்டு சொல்லுவான். இதோட சாப்டர் 8 பார்ட் 1 ஸ்னேப் விக்டோரியஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போது டவுட் செக்ஷனுக்குள்ளே போவோமா. ஹெர்மாயினி பற்றி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. பிரகாஷ்ராஜ் பிரதர் கேட்டிருந்த டவுட் அது என்னென்னா, ஹெர்மாயினி எதுக்காக வீஸ்லீஸ் வீட்டில் அதோட லீவில் இருக்குது. பிகாஸ் ப்ரீவியஸ் புக்கில் ஹெர்மாயினி அவங்க ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், இப்போ ஏன் வீஸ்லீஸ் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது ஒரு நல்ல கொஷின். பிகாஸ் ஹெர்மாயினி 4th இயர் படிக்கும்போது காப்லெட் ஆஃப் ஃபயர் புக்கில் சீக்கிரமாகவே பரோக்கு வந்துடும். அப்போது கியூடிச் மேட்ச் நடந்துட்டு இருந்தது, வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருந்தது, அதனால அது வந்துச்சு. ஓகே ஃபைன், அதெல்லாம் ஓகே தான். பட் 5th இயர் படிக்கும் போதும் சரி, இப்போது இந்த புக்லேயும் சரி, இந்த வருஷமும் சரி, சீக்கிரமாகவே பரோக்கு வந்துடும் சம்மர் ஹாலிடே அப்போது. இதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் புக்லேயே இதை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அது அவங்க அம்மா அப்பா கூட தான் ஹாலிடேவை ஸ்பெண்ட் பண்ணும். பட் அப்போ கூட ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹாலிடேக்கு ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வரும். ஆனால் 1 வீக்குக்கு முன்னாடியே அவங்க டயகனலி வந்து இவங்க கிட்ட தான் விட்டுட்டு போவாங்க, வீஸ்லீஸ் ஃபேமிலி கிட்ட தான் விட்டுட்டு போவாங்க. ஸோ அப்போலேருந்தே இதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. 4th இயர் வந்து கியூடிச் வேர்ல்ட் கப்புக்காக அது இவங்க வீட்டுக்கு வந்துடும். 5th இயரும் 6th இயரும் என்ன நடந்திருக்கும்னா, மேபி அதை பற்றி தெளிவாலாம் ஓப்பனாலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் மேபி ஹெர்மாயினிக்கு வந்து மகள் வேர்ல்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ அது ஃபுல்லாக மேஜிக்கல் வேர்ல்ட்லேயே தானே வாழுது. சம்மர் ஹாலிடேக்கு அவங்க அம்மா அப்பா கூடயும் இருக்குது, ஸ்டே பண்ண தான் செய்யுது. ஆனால் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பரோக்கு வந்துடுது. அப்படியே பரோலேருந்து அப்படியே ஹாக்வர்ட்ஸ்க்கு கிளம்புற மாதிரி ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே சீக்கிரமாகவே இங்கே வந்துடுது. இது மெயின்லி கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக தாங்க இருக்கும். ஹாரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரியில் வந்துருச்சு, புக்கில் வந்துருச்சுனாலே அதில் டக்குன்னு ஹெர்மாயினியும் ரானும் சுற்றி இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அதனால தான் இருக்கும். இதை பற்றி ரொம்பலாம் பெருசாக டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் புவனான்னு ஒருத்தவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. லூனா பேசுகிற டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் இமேஜினரியாக இல்லை ரியலான்னு கேட்டிருக்காங்க. அது மோஸ்ட்லி இமேஜினரி இன் அவர் பெர்ஸ்பெக்டிவ். எப்படி சொல்கிறதுனா, லூனாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரியல் தான். லூனா எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற விஷயங்கள், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிற விஷயங்கள் அண்ட் இமேஜினரியாக இருக்கிற விஷயங்கள்லாம் நிறையா உண்மைன்ட்டு நம்பும். ஒரு சில விஷயங்கள் அது சொல்கிறதுலாம் கரெக்டாக தான் இருக்கும். லைக் தெஸ்ட்ரல்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம், அதெல்லாம் உண்மை தானே. ஏன்னா அதை கண்ணால் பார்த்துருச்சு, அதுக்கு ப்ரூஃப் இருக்குது, அதனால் பேசலாம். ஸோ அது தப்பு இல்லை. ஆனால் அது கண்ணால் பார்க்காத விஷயங்களை பற்றியும் சொல்லிகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். இதனால தான் ஹெர்மாயினிக்கு லூனாவை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஹெர்மாயினி என்ன மாதிரினா, ப்ரூஃப் இருக்கணும், அதுக்கு நல்ல ஒரு ரிசர்ச் இருக்கணும். ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னா சும்மா எதுலையோ எழுதுறாங்கன்ற பற்றிலாம் பேசக்கூடாது. அந்த மாதிரிலாம் பேசினா ஹெர்மாயினிக்கு பிடிக்காது. அதனால தான் எப்போ லூனா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற திங்ஸை பற்றி பேசினாலும் ஹெர்மாயினி திட்டும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, லூனா வேர்ல்டை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குது, அதுக்கிட்டக்க வேறு மாதிரி யூனிக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ அது தப்பு இல்லை. அது அடிக்கடி கூட இந்த கிரெம்பிள் ஹார்ன்டு ஸ்னார்கேக் அப்படின்ற ஒரு கிரியேச்சர் பற்றி கூட பேசிகிட்ருக்கோம். அப்படி ஒரு கிரியேச்சர் இருக்கா என்னன்னே தெரியாது. ஆனால் இந்த தடவை லீவுக்கே லூனாவும் அவங்க அப்பாவும் அந்த அனிமலை தேடி தான் போயிருப்பாங்க, அதை போய் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி லூனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேஜாஸ்ரீன்னு ஒருத்தவங்க ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. வீஸ்லி ஷாப்பில் அம்பிரிட்ஜ் டால் இருக்காது, ஆனால் மூவியில் காட்டியிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது என்னன்னாங்க, ஜோக் ஷாப்பில் வந்து அம்பிரிட்ஜ் டால் இருக்காது, ஆனால் மூவியில் உண்மையாகவே காமிச்சிருப்பாங்க. இது மூவியில் அவங்களா காமிச்ச விஷயந்தான், புக்கில் அந்த மாதிரி இருக்காது. பட் இதை மெர்ச்சன்டைஸ் டாலாகவே மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் யூனிவர்சல் ஸ்டுடியோலாம் போனீங்கன்னா அங்கே நிறையா ஹாரி பாட்டர் மெர்ச்சன்டைஸ் ஸ்டப்ஸ் விற்பாங்க. அதில் இந்த டால் இருக்குது, ஆக்சுவலி அம்பிரிட்ஜ் டால் இருக்குது. அவங்க அந்த மூவியில் காமிச்சிருப்பாங்களே, அம்பிரிட்ஜ் அநேகமாக சைக்கிள் ஓட்டுற மாதிரியோ என்னமோ ஒன்று இருக்கும். அது வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோவில் இருக்குது, விற்கிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. பட் அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்னால் இப்போவே சொல்ல முடியாது. பிகாஸ் அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் ஃப்யூச்சரில் வரும். நான் இப்போவே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடும். ஸோ நான் முடிஞ்ச விஷயத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் ஃப்யூச்சரில் இதுக்கு ஆன்சர் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் இப்போ சொல்ல மாட்டேன். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. உங்கள் எல்லாரையும் நான் சாப்டர் 8ஓட பார்ட் 2 வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.